குரூப் 4 தேர்வுக்காக நம்ம டெய்லி ஒரு 10 ஃபேக்ட்டை பார்க்க போகிறோம். 10 ஃபேக்ட்டுக்கான 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அப்போ அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கான ஃபேக்ட் நம்பர் 1 யாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பூலித்தேவரை பற்றி பார்க்க போகிறோம். பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலில் ஒரு பாளையக்காரராக இருந்த விளங்கிய நபர் தான் பூலித்தேவர். பூலித்தேவரை தொடர்புடைய இந்த 5 நபர்கள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ முதல் நபர் யாருன்னு பார்க்கும்போது அலெக்சாண்டர் ஹெரான் இருக்கார். அலெக்சாண்டர் ஹெரான் தான் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்கு பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலுக்கு படையெடுப்பாங்க. பட் வந்து பார்த்தா அவர் படையெடுக்க முடியாமல் பின் வாங்கிடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பீரங்கி தேவை இருக்காது, பீரங்கியோட தேவை இருக்கும். அப்போ பீரங்கி யாருக்கிட்ட இருக்காதுன்னு பார்த்தா அலெக்சாண்டர் கிட்ட இருக்காது. அப்போ அலெக்சாண்டர் ஹெரான் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட பீரங்கி இல்லாதனால காரணத்தாலும் சரி, அந்த ஊழியர்களுக்கு படை வீரர்களுக்கு வந்து பார்த்தா ஊதியம் தரத்துக்கு வந்து பார்த்தா ஒரு போதிய காரணங்கள், ஊதியம் தரத்துக்கு இயலாத நிலையினால வந்து பார்த்தா அந்த படையெடுப்பை தவிர்த்துருவார். இதனால ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தா அலெக்சாண்டர் ஹெரானை வந்து பார்த்தா நம்முடைய பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க, பணி நீக்கம் செஞ்சிருவாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வச்சுங்க. ரெண்டாவது மாபூஸ் கான் யாருன்னு பார்த்தா களக்காடு என்னும் இடத்துல வந்து பார்த்தா நடைபெற்ற போர்ல பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட நபர் தான் மாபூஸ் கான். சரிங்களா. ரெண்டாவது பர்சன் யாருன்னு பார்த்தா மாபூஸ் கான். இவர் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட நபர். சரிங்களா. அப்போ ரெண்டாவது பர்சன் அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க போதுமானது. என்ன பிளேஸ்னா களக்காடு போர். மூணாவது யூசப் கான். யூசப் கான் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் யூசப் கான். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இந்த யூசப் கான் யாருன்னு பார்த்தா இவர் பூலித்தேவரை தோற்கடிக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்த்த மாபூஸ் கான் தோத்து போறாரு, இவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சு யூசப் கான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய பூலித்தேவர் கிட்ட இருந்த நெற்கட்டும் செவல், வசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் ஆகிய கோட்டைகளை யூசப் கான் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரார். சரிங்களா. பூலித்தேவரை தோற்கடிச்ச நபர் யூசப் கான் ஞாபகம் வச்சுங்க. கேம்பல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தா கடைசியா பூலித்தேவரை தோற்கடிச்ச நபர் இவர் தான். இவரும் வந்து பார்த்தா பூலித்தேவரை தோற்கடிச்ச ஒரு நபராகவும் இருக்காங்க. அப்போ பூலித்தேவர் 2 பேருக்கிட்ட தோத்து போறாரு ஞாபகம் வச்சுங்க. ஒன்று யூசப் கான், ரெண்டாவது கர்னல் கேம்பல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுங்க. யூசப் கான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூசப் கான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தா நம்ம பாளையக்காரன் பேச்சுவார்த்தை நடக்க வந்து பார்த்தா ஏற்பாடு செய்வாங்க. இது வந்து பார்த்தா ஆங்கிலேயர்கள் விரும்பாம யூசப் கான் மீது வந்து பார்த்தா அந்த குற்றம் சுமத்தப்பட்டு அவர் தூக்கிலிடப்படுவாங்க. தூக்கிலிடப்பட்ட ஆண்டு தான் வந்து பார்த்தா 1764 யூசப் கான் தூக்கிலிடப்படுவாங்க. அதற்கு பிறகு பூலித்தேவரை தோற்கடிச்ச ஒரு நபர் தான் கர்னல் கேம்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சு 2 பேரும் பூலித்தேவர் தோற்கடிக்கிறாங்க. கடைசியான நபர் யாருன்னு பார்த்தா ஒண்டி வீரன் என்று சொல்கிற நபர். அப்போ ஒண்டி வீரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பூலித்தேவரின் படை பிரிவுகளில் ஒரு பிரிவுக்கு தலைமை தாங்கிய நபர் தான் ஒண்டி வீரன். மிக சிறந்த ஒரு படை தளபதி அப்படின்னே சொல்லலாம். பூலித்தேவருடைய படையெடுப்புகளுக்கு ஒரு பக்கபலமா இருந்த ஒரு நபரும் நம்ம ஒண்டி வீரனை சொல்லலாம். சரிங்களா. அப்போ அந்த 5% ஞாபகம் வச்சுங்க. 5% கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு.